ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம முடி கொட்டின இடத்துலலாம் நல்லா முளைச்சி வருதுங்க. நல்லா பரவாயில்ல, நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஏதோ கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி, இதெல்லாம் என் வீட்டில் கம்மியாக தான் இருக்குது. கரிசலாங்கண்ணி அதில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இதோ கொய்யா இலையும் எடுத்துருக்கேன். கொய்யா இலை வந்து ஒரு 4-5 இலை போட்டுக்கணும். கொய்யா இலை போட்டோம்னா முடி நரைக்கிறத தடுக்குது, நல்லா கருப்பாகவும் வருது. இதோ நைட்டே நான் சீயக்காய் எல்லாமே ஊற வச்சுட்டேங்க. நம்ம சீயக்காய்க்கு அரைக்கிற பொருளில் தான் கொஞ்சமாக அள்ளி எடுத்து எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கேன். இன்னும் சீயக்காய் அரைக்கல. 2 வெத்தலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த நான் கஞ்சியில் தான் ஊற வச்சுருக்கேன். கஞ்சியில் ஊற வச்சு சீயக்காய்க்குள்ள பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். 2 வாழைப்பழம் நல்லா பழுத்த பழங்க தோலோடையே சேர்த்து அரைச்சிக்கலாம். இதெல்லாம் போட்டு நம்ம 1 மாதம் தொடர்ந்து குளித்தோம்னா அந்த இடத்த பாருங்கள், முடி நல்லா குறுத்து வர்றது நமக்கே தெரியும். எனக்கே அப்படி தாங்க, அந்த இடம் சொட்டை தான் விழுந்துருச்சு. நம்ம அது எப்படி தான் விழுந்ததுன்னு தெரியல, சொட்டை விழுந்துருச்சு. இந்த கஞ்சியும் சேர்த்து அந்த சீயக்காயோட எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் தடவி வச்சோம்னா போதும். இதோ நல்லா குறுத்து வருது பாருங்கள். 10 நிமிஷம் தான், நான் அதிகமாக தடவ மாட்டேன், ஏன்னா சளி பிடிச்சிக்கும் அப்படின்றதுனால 10 நிமிஷம் தடவிட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்க தண்ணியில் குளிச்சிட்டோம்னா போதும். ரொம்ப ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கிறதுல குளித்தோம்னாலும் போச்சு. லைட்டாக வெதப்பாக இருக்கிறதுல தான் நான் குளிக்கிறேன். அரைச்சிட்டு நல்லா ஆற வச்சுடணுங்க. சூட்டோட தள்ள போட்டு தடவக்கூடாது, ஆற வச்சுட்டு தடவுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்குது.